அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சட்னிங்க. இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பருப்பு நிறம் மாறட்டும் வெயிட் பண்ணலாம். பருப்பு நிறம் மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க. வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம உடம்பை பாதுகாக்குது. இதில் இருக்கிற லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வெஜிடபிளாக இருக்குதுங்க. இதில் சின்ன கோழிகுண்டு சைஸ் புளி சேர்த்தாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 2 முள்ளங்க கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பச்சை மணம் போட்டு அது வரைக்கும் முள்ளங்க நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் 2 தக்காளி சேர்த்தாச்சு. சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டேன். 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தண்டு மட்டும் சேர்த்துருக்குறாங்க. கொஞ்சமாக மஞ்சளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு முள்ளங்க வேக வைக்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டுறதெல்லாம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுடலாம். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த சட்டியில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடியாச்சு. இட்லி தோசையோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.